பேஸிடாக டிஎன்பிசி கொஸ்டின்னு டெய்லி ஒரு டிஎன்பிசி கொஸ்டின்னு பார்த்துட்டே வரோம். அதில் இன்றைக்கி ரோட் இன்ஸ்பெக்டர் 2023 நடந்த ஒரு டிஎன்பிசி கொஸ்டின், அது ஜிகே கொஸ்டின் மட்டும்தான் இப்போ நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், 15வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னா எப்போ ஏற்படுத்துகிறாங்க? 2017 ஏற்படுத்துகிறாங்க. ஜிஎஸ்டின்னு செகண்ட் கொஸ்டின், ஜிஎஸ்டின் உள்ளடக்கம் எத்தனாவதுன்னா எத்தனை வகை இருக்குன்னா 3 வகையாக இருக்குது. அது என்னென்னது? மாநில ஜிஎஸ்டி, மத்திய ஜிஎஸ்டி, இரு மாநிலங்களுக்கு இணைந்த இன்டர்கிரேட்டர் ஜிஎஸ்டி, ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த ஜிஎஸ்டி எப்போ அமலுக்கு வந்தது? 2017 ஜூலை மாதம் 1 அமலுக்கு வந்தது. ஜிஎஸ்டி தினம் எப்போ? ஜூலை 1. அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், எஸ்கேஜிஎல் சுய உதவிக்குழு வங்கியோட இணைக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 92 தான் இணைக்கிறாங்க. மகளிர் சுய உதவிக்குழு இருக்குங்களே, அது வந்து பேங்க் மூலமா இணைச்சி லோன் தர்றாங்க, லோன் வாங்கிக்குவாங்க. இது எங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டதுன்னா வெஸ்ட் பெங்காலில் தான் உருவாக்கப்பட்டது. வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறவர் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ வந்து தமிழகத்தில் இது யார் அறிமுகப்படுத்தினா சின்ன பிள்ளை, மதுரையில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளை, அந்த அம்மா தான் இதை அறிமுகப்படுத்தினாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு 1921, மக்கள் தொகை சிறும் பிளவு ஆண்டு 51, மக்கள் தொகை வெடிப்பு 61, மக்கள் தொகை மாறுதல் 2011, ஒரு சின்ன ஷார்ட்கட்டு, பெரும் பிரிவினை இருக்கா 21, சிறு 51, சிறிய பிளவு அப்படின்னா 51, வெடிப்பு 61, மாறுதல்னா 11, 1 மாறுதல் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த கொஸ்டின், மோனோசோஃபியா அதனுடைய டிஎன்ஏ வகை வந்து மோனோசோஃபிக் அப்படின்னா அதனுடைய வாய்ப்பாடு என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூலக்கூறு வாய்ப்பாடு 2n-2. நல்லிசோமி அப்படின்னா 2n+3. ட்ரையோசோமி, டெட்ராசோமி அதெல்லாம் இருக்குது. அடுத்து ஒன்று டைம் அது நான் ஃபுல்லாகவே விளக்கம் சொல்கிறேன். அடுத்து இது நைட்ரஜன் பெற்றுள்ள உரம் அப்படின்னா யூரியா தான். ஏன்னா தாவர வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் எது அப்படின்னா நைட்ரஜன் தான். நைட்ரஜன் அந்த பருப்பு வகையில் அதிகமாக இருக்கக்கூடியது. அதனால தான் ஒரு விவசாயம் முடித்தோடனே பருப்பு வகையில் விதைச்சிட்டு அதை உழுது விட்டுருவாங்க. இது வந்து நைட்ரஜன் அதிகமாக இருக்கக்கூடிய உரம் வந்து எதுனா யூரியா. அடுத்தது அலுமினியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அலுமினியத்தோட சோடியம் ஹைட்ரஜனோடு வினை புரிஞ்சுன்னா அது என்ன விளைவு கிடைக்கும் அப்படின்னா சோடியம் மெட்டா அலுமினேட் ப்ளஸ் ஹைட்ரஜன், அந்த 2 வாயும் வந்து வினை புரிஞ்சிடும். அல்லது அலுமினிய பாத்திரத்தில் சோடியம் நைட்ரஜனை வைக்க மாட்டாங்க. சோடியம் நைட்ரஜனையும் உப்புலாம் அந்த அலுமினிய பாத்திரத்தில் வைக்க மாட்டாங்க. அதனால் கரைஞ்சி அரிச்சிரும்னு, அதனால உப்பை வைக்க மாட்டாங்க. சோடியம் மெட்டா அலுமினேட் ப்ளஸ் வந்து நைட்ரஜன். இது கீழே இருக்கக்கூடியது என்னென்னா, ஒரு நிறைவுள்ள ஒரு பொருளின் நேர்கோட்டு உந்தம் 2.5 கிலோமீட்டர் வினாடி பெர் வினாடி எனில் அதனுடைய திசை வேகம் என்ன? அதனுடைய ஃபார்முலா வந்து உங்களுக்கு போட்டு விட்றேன். அதனுடைய ஆன்சர் 0.5. மின்தடை 5. நெக்ஸ்ட் கொஸ்டின், 5 ஓம். இது மேலே போட்டாங்கன்னா அந்த பார் மாதிரி மேலே போட்டாங்கன்னா ஓம்னு சொல்லுவாங்க. மின்தடை கொண்ட மின் சுற்றற்றின் ஒரு மின் மூலத்துடன் இணைக்கப்பட்டிருக்கின்றது. 6 மின்னோட்டமான சுரையின் வழியாக பாய்கிறது எனில் 5 நிமிடத்தின் வெப்பத்தின் நிலை என்ன? அது வெப்பநிலை எவ்வளோன்னா 54,000 ஜூல். இதுக்கும் ஃபார்முலா தான், அது வந்து நானும் போட்டு விட்றேன். இராணுவத்தின் முதல் பெண் இராணுவ போலீஸார் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது? முதல் காவல்துறை வந்து இராணுவத்தில் பெண்களையும் போலீஸில் இணைச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இது கொண்டு வந்தாங்க. அது எந்த ஆண்டு முதல்ல? மே 2021 கொண்டு வந்தாங்க. 2021 மே மாதம் வந்து பெண்களையும் இராணுவ போலீஸில் பெண்களையும் இணைச்சிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தது மே மாதம் 2021 மே மாதம் கொண்டு வந்தாங்க. தாமரையுடைய தாவரவியல் பெயர் வந்து நெப்புலோ நியூசோஃபாரா. வரலாற்று முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எதுனா வரலாற்று ஃபஸ்ட்டு செம்பு, தாமிரம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், துங்கபத்ரா திட்டத்தில் இருந்து பயனடையும் 2 மாநிலம் எது எது அப்படின்னா ஆந்திராவும் கர்நாடகா. துங்கபத்ரா நதிகள் திட்டம் விஜயநகர நாகரிகத்தில் பேரரசும் முக்கியமான பாமனிக்கும் விஜயநகர பேரரசுக்கும் அடிக்கடி சண்டை வரக்கூடிய இந்த நதிக்கு இடைப்பட்ட பகுதி தான். இந்த நதி தான் பிரிக்கும் துங்கபத்ராவும் விஜயநகரத்தையும் பாமனியும் 2ஆக பிரிக்கும். அடுத்து பவன் கோஷ் வானுலகத்தின் ஊர்தி நிறுவனத்தின் தலைமை இடம் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது பவன் கோஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹரப்பா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா பஞ்சாபில் அமைஞ்சிருக்கு. மோஞ்சிதரோ எங்கே அமைஞ்சிருக்குன்னா சிந்துவில் அமைஞ்சிருக்கு. காளிபங்கான் எங்கே அமைஞ்சிருக்குன்னா ராஜஸ்தான் அமைஞ்சிருக்கு. லோத்தல் எங்கே அமைஞ்சிருக்கு குஜராத்தில் அமைஞ்சிருக்கு. கம்ரான் அஸ்காரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கம்ரான் அஸ்காரி கிண்டல் யாருடைய சகோதரர் இது அப்படின்னா குமாயூனுடைய சகோதரர். கம்ரான் அஸ்காரி கிண்டல் அவங்க யாருடைய சகோதரர்னா குமாயூனுடைய சகோதரர். 2ஆம் புலிகேசின் வெற்றியை விவரிக்கும் கல்வெட்டு ஐகோல் கல்வெட்டு. ஹக்ஷாகுடி கக்ஷா ஷாடி என்பவர் எந்த இனத்தை சேர்ந்தவங்க? கக்ஷா ஷாடி எந்த இனத்தினா ஐரோப்பியர்கள் இனத்தை சேர்ந்தவங்க. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. இது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைக்கும் ஒரு அநீதி அப்படின்ற 8th புக்கில் இருக்குது. இது யார் சொன்னதுன்னா காந்தி சொன்னார். பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு, அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைக்கும் ஒரு அநீதி அப்படின்னு சொன்னது யார்? காந்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் யார் தலைமையில் நடைபெற்றது அப்படின்னா தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் யார் தலைமையில் நடைபெற்றது? வஉசி தலைமையில் நடைபெற்றது. ஒத்துழையாமை இயக்கம் ராஜாஜி தலைமையினாலும் சுதேசி இயக்கம் யார் தலைமையில்னா வஉசி தலைமையில். வட்டார மொழி பத்திரிகை சட்டம் லிட்டன் பிரபு எந்த வருஷம் கொண்டு வந்தார்? 1878 கொண்டு வர்றாரு. ஆனால் ஒரு சின்ன ஷார்ட்கட்டு, பத்திரிக்கை வந்துச்சுன்னா எப்போ நம்ம படிப்போம்? 7 to 8 மணிக்கு படிப்போம். அதுதான் 7 to 8 78. அதை சொல்கிறதுக்கு ஷார்ட்கட்டு பத்திரிகை சட்டம் 78 1878. நெக்ஸ்ட் கொஸ்டின், பகத் சிங்கின் தாயாரின் பெயர் யாருன்னா வித்யாவதி. 7 மே 1964 இறந்த இந்தியாவின் தேசிய தலைவர் யார்? இந்த 1964 மே மாதம் 27 இறந்துடுறாரு. யார்? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு இறந்த வருஷம் எப்போனா 1964 மே மாதம் 27. திராவிடர் இல்லத்தை உருவாக்கியவர் யாருன்னா நடேசனார். தொழிலாளன் அப்படின்ற ஒரு பத்திரிகையும் உருவாக்கிய நடத்தியவர் யாருன்னா சிங்காரவேலர். தனித்தமிழ் இயக்கம் அப்படி அந்த இயக்கத்தை உருவாக்கி மரமலை அடிகிறார். ஜீவசரித சுருக்கம் அப்படின்னா யாருன்னா இரட்டைமலை சீனிவாசன் தான் ஜீவசரித சுருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிட முன்னேற்றம் அது ரிப்பீட்டு. திராவிட இல்லம் அப்படின்னு நடேசனார். தொழிலாளர் அப்படின்ற ஒரு பத்திரிகையை உருவாக்குறது சிங்காரவேலர். தனித்தமிழ் இயக்கம் மரமலை அடிகள். ஜீவசரித சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசன். மண்ணிற்கெல்லாம் இனிது அப்படின்னு திருவள்ளுவர் எதை சொல்கிறாரு அப்படின்னா தம் மக்கள் அறிவுடைமையே. அவங்களுக்கு ஒரு தாய்க்கு கிடைச்ச பெருமை என்ன அதுனா இவ்வளோ தான் பெற்ற பிள்ளை அறிவுடைய பிள்ளையாக இருக்கிறது, அதுதான் சொல்கிறார் வள்ளுவர். ஊரு நடுவே வளர்ந்து மரமாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகின்றார்? பெருந்தகையினார், பெரும் உதவி செய்கிறவருடையது ஊர் நடுவில் இருக்கக்கூடிய மரத்துக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்கிறாரு. மாங்குளம் அப்படின்னா தமிழ் பிராமிய கல்வெட்டு. உத்தரகணனார் பட்டினப்பாலை. வேலிக்குள சிற்றரசர்களை பற்றி சொன்னது. வேலிக்குள சிற்றரசர்களில் ஒருத்தர் தான் திதியன் அப்படின்றவங்க. வேலிக்குளர் சிற்றரசன் திதியன். சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி தான் சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்துச்சு. கேப்டன் லட்சுமி கெல்வார் எங்கு பிறந்தவர்? சென்னையில் பிறந்தவர். யாருடைய செல்வம் குறையாமல் ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறுவது பிறர் பொருள்களை விரும்பான்மை இருக்கணும். பிறர் பொருள் மீது ஆசைப்படாமல் இருந்தால் அவனுடைய பொருள் குறையவே குறையாது அப்படின்னு வள்ளுவர் இப்போ அப்பயே சொல்லிட்டு போயிருக்கார். இது உண்மையான கருத்து தான். ராஜாராம் மோகன் ராய் இந்த சதி என்னும் நடைமுறையை ஒழிக்க உறுதிமொழி எடுத்தார். இந்த நடைமுறையை ஒழிக்க வில்லிங் பெண்டிமிற்கு உதவினார். சதி பழக்கம் தண்டனைக்குரிய குற்றமாக அறிவிக்கப்பட்டது 18
29 இது வந்து கூற்று மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியானது எது அப்படின்ற மாதிரி அந்த டைப்பான கொஸ்டின். ராஜா ராம்மோகன் ராய் சரி என்ற ஒழிக்கிறதுக்கு முயற்சி மேற்கொண்டார். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பெண்டிங் பிரபுக்கு உதவிகரமாக இருந்தார். அது எப்போ வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னா 1829 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. ஆங்கில ஆட்சியின் கல்விக் கொள்கையை வந்து எத்தனை டைப்பாக பிரிக்கிறாங்கன்னா 4 கொள்கையாக பிரிக்கிறாங்க. அதில் 1854 ஒரு அறிக்கை வெளியிட்டது. அது சார்லஸ் வுட் அறிக்கை. அவர் தான் என்னென்னா டெஸ்ட் பேட்ச் அதை வந்து அறிமுகப்படுத்துகிறார். டெஸ்ட் பேட்சிங் அப்படின்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்தியது சார்லஸ் வுட்டு. அந்த அறிக்கையில் தான் அறிமுகப்படுத்துகிறாரு. இந்த சார்லஸ் வுட் அறிக்கையை மேனகட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வியினுடைய ஒரு மேனகட்டா, ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய பொருளாதாரத்தின் பலங்கள் வந்து என்னென்னா, இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். இந்தியா வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுள்ளது. வேகமாக வளரக்கூடிய சேவைத்துறையை கொண்டு இருக்குது. சேவைத்துறை அப்படின்றது முக்கியமானது. ஆனால் தொழில்துறைன்னு ஒரு ஆப்ஷன் இதில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா 3 ஆப்ஷன் கரெக்டாக தந்துடுவாங்க. 4ஆம் ஆப்ஷன் இது பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க. அதாவது இந்த 3மே கரெக்டாக பொருந்தும். என்னென்னா இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். இந்தியா வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுள்ளது. வேகமாக வளரும் எந்த துறையிலனா சேவைத்துறையில், ஆனால் தொழில்துறையில் கிடையாது. நோய் காரணியான போர்ட்டோலா பெர்டியூசியஸ் சுவாச குழாய் பகுதியை பாதிக்கிறது. அப்போ பாதிக்கும் போது அது என்ன நோயாக வெளிப்படுது அப்படின்னா கக்குவான் இருமலை வந்து வெளிப்படுது. அது காரணம் போர்ட்டோலா பெர்டியூசியஸ். விலங்கினுடைய உமிழ்நீரில் உள்ள எந்த வேதிப்பொருளானது இரத்த அழுத்தத்தை குறைக்க மருந்தாக தயாரிக்கப்படுகிறது. ஹை ப்ரெஷர் இருக்குன்னு வந்து விபி இருக்குன்னா அந்த விபியை வந்து பிபி இருந்துச்சுன்னா அதை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு விலங்கினுடைய உமிழ்நீரிலிருந்து ஒரு மருந்து தயாரிக்கிறாங்க. அந்த உமிழ்நீரில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் என்னன்னா கிரிட்டோனேரியா க்ரோலேசியா அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் உமிழ்நீரில் இருக்கக்கூடிய வேதிப்பொருளை வச்சு தான் பிபியை வந்து குறைக்கிறாங்க. பிபியை ஒளிக்கதிர்களை மின் தூண்டலாக மாற்றி அவற்றை பார்வை நரம்பின் வழியாக மூளைக்கு அனுப்பும் பணிகளை செய்கிறது. எது நம்ம பார்க்கும்போது அது வந்து பார்க்கும்போது நமக்கு மூளைக்கு எப்படி போகுதுன்னா மின் தூண்டல் செயலாக போகுது. அந்த மின் தூண்டல் பார்க்குறத மின் தூண்டலாக கன்வெர்ட் பண்ணணும்ல. ஒரு காட்சியை மின் தூண்டலாக கன்வெர்ட் பண்ணுது. மின் தூண்டல் கன்வெர்ட் பண்ணி தான் நமக்கு மூளைக்கு போகுது. அந்த மின் தூண்டலை கன்வெர்ட் பண்ணக்கூடிய பணியை செய்யக்கூடிய உறுப்பு பேர் என்னென்னா விழித்திரை. இன்னொட்ட இந்த கொஸ்டின் வாசிக்கிறேன். ஒளிக்கதிரை மின் தூண்டலாக மாற்றி அவற்றை பார்வை நரம்பின் வழியாக மூளைக்கு அனுப்பும் பணியை செய்கிறது அப்படின்னா இதுனா விழித்திரை. கரும்பு சர்க்கரையில் 3 தனிமங்கள் உள்ளன. அது என்னென்ன தனிமம் வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு 3 தனிமம் இருக்குது. இந்த கரும்பு சர்க்கரையில் 3 தனிமங்கள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஹைட்ரோமணி அப்படின்னா திரவத்தின் ஒப்படைத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா தான். 7th புக்லேயோ 8th புக்லேயோ இருக்கும். அதில் ஒவ்வொரு இதுக்கும் அளவுக்கு உரிய பேரை வந்து சொல்லியிருக்காங்க. ஹைட்ரோமணி அப்படின்னா அது எதுக்கு பயன்படுத்தும்? திரவத்தின் ஒப்படர்த்திக்காக. சக்ரோமணி அப்படின்னா சர்க்கரையின் அடர்த்தி. அடுத்து யாக்டோமணி அப்படின்னா பாலினுடைய அடர்த்தியை பண்ணிடுது. மதுமணி அப்படின்னா சாராயத்தின் அடர்த்தி. ஹைட்ரோமணி அப்படின்னா திரவத்தின் ஒப்படர்த்தி. ஷாக்ரோமணி அப்படின்னா சர்க்கரையின் அடர்த்தி. யாக்டோமணி அப்படின்னா பாலின் அடர்த்தி. மதுமணி சாராயத்தின் அடர்த்தி. காரகோரா கணவாய் அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஜொசிலா கணவாய் இமாச்சல பிரதேசம். பொட்டிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம். நாதுலா கணவாய் சிக்கிம். இந்த கணவாயிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. காரகோராம் கணவாய் இது எங்கே இருக்குது? ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஜொசிலா கணவாய் இமாச்சல பிரதேசம். பொட்டிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம். நாதுலா கணவாய் சிக்கிமில் இருக்குது.
அடுத்து மதிய உணவு திட்டம். இப்போ நம்ம மதிய உணவு திட்டம் சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி அதனுடைய பேர் எப்படி இருந்துச்சு? இப்போ நான் இந்த மதிய உணவு திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இதுக்கு பேர் எப்படி வச்சாங்கன்னா பிரதம மந்திரி போஷான் திட்டம். பிரதம மந்திரி போஷான் திட்டம். போஷான் அப்படின்னு தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. தன்வந்தி அப்படின்னா அவர் என்ன செய்வார்னா, அவர் எதுக்கு சேர்ந்ததுன்னா ஆயுர்வேதத்துக்கு. வராகமியர் அப்படின்னா பிரக்த சம்கிரதா. ஆரியபட்டர், சூரிய சித்தானந்தா, அமரசிம்மர், அமரகோஷா. தன்வந்தி எழுதிய நூல் தான் ஆயுர்வேதா. அடுத்தது வராகமித்திரர் எழுதிய நூல் தான் பிரக்த சம்கிதா. ஆரியப்பட்டர் எழுதியது தான் சூரிய சித்தானந்தா. அமரசிம்மர் எழுதியது தான் அமரகோஷாம். அப்பருடைய சமண சமயத்தின் பெயர் என்ன? அப்பர் சமண சமயத்தில் இருக்கும்போது அவருடைய பெயர் என்ன? திருநாவுக்கு அரசருடைய சமண சமயத்தில் இருக்கும்போது பேர் தர்மசேனர். சத்திரிய நாடகம் எந்த மாநிலத்தில் புகழ்பெற்றது அப்படின்னா அசாம் மாநிலத்தில் புகழ்பெற்றதான் சத்திரிய நாடகம். மூன்றந்துறை வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குன்னா, மூன்றந்துறை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், காப்பி உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது? 7வது இடத்துல இருக்குது. காப்பி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 7வது இடம். மத்திய மாநில உறவுகளில் எத்தனை டைப்பாக பிரிக்கலாம்னா 3 டைப்பாக பிரிக்கலாம். அது என்னென்ன உறவு? சட்டமன்ற உறவு, நிர்வாக உறவு, நிதி உறவு. அதுக்கடுத்து இந்த 3 ஆப்ஷனுமே தந்துட்டு இன்னொன்று ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க வேறு உறவுன்னு போட்டு, அதில் இது எது பொருந்தாதது அப்படி கேட்ட கொஸ்டினில் தான் இந்த உறவு. இது பார்த்துக்கோங்க, ஈஸியானது தான், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், 1578 கோவாவில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகத்தின் பெயர் தம்பியரன் வணக்கம். தம்பியரன் வணக்கம் இந்த நூல் தான் 1778 கோவாவில் வெளியிட்ட புத்தகத்தின் பெயர் தம்பியரன் வணக்கம். தகாத செயலில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யார் மூலம் ஒப்பிடுகின்றார்? வேட்டவர்கள். தகாத செயலில் ஈடுபடும் தவக்கோலில் உள்ளவர்களை யார் உடையவது ஒப்பிடுகின்றார்? தவக்கோலில் என்னென்னா சாமியார் மாதிரி இருந்துட்டு சாமியார் செய்யக்கூடாத செயலெலாம் செய்கிறது. அந்த இது யாரோட ஒப்பிடுறாங்கன்னா வேடவர் மாதிரி அவங்க அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறாரு. யாழை விட இனியது என வள்ளுவர் எதோடு ஒப்பிடுகின்றார்? மழலை சொல், குழந்தையினுடைய சொல்லு தான் யாழை விட இனியது அப்படின்னு சொல்கிறாங்க. எவற்றை உடையவர்? ஆழ்வர்கள் ஏற்று போன்றவர்கள். யாரெல்லாம் ஆழ்வார்களுக்கு ஒரு முக்கிய உறுதுணையாக இருக்கவங்க அப்படின்னா படை, குடி, கூழ், அது ஒன்றும். அமைச்சர், நட்பு, அரண். இந்த 2 பிரிவில் இருக்கவங்களுமே ஒரு ஆள்பவர்களுக்கு ஒரு முக்கிய உறுதுணையாக இருக்கிறவங்க. படை, குடி, கூழ். அதுக்கு இன்னொன்று அமைச்சர், நட்பு, அரண். நம்ம கெடா கெடு நோய் என்னும் வள்ளுவர் எதை கூறுகின்றார்? காமம், வெகுளி, மயக்கம். இந்த மூணுமே ஒருத்தனுக்கு எடுக்கக்கூடிய ஒரு செயல். காமம், வெகுளி, மயக்கம். 8 தொகை 10 பாட்டில் ஏறத்தாழ பாடல்கள் கொண்ட இலக்கிய கருவூலம் இருக்குது. 8 தொகையும் 10 பாட்டையும் சேர்த்தா மொத்தம் எத்தனை பாடல்கள் ஏறத்தாழ இருக்குன்னா 2400 பாடல்கள். என்னென்னா மேற்கணக்கு நூலில் சொல்லுவாங்க 8 தொகையும் 10 பாட்டையும். அந்த இதில் எத்தனை மேற்கணக்கில் எத்தனை நூல் இருக்குன்னா 2400 நூல் இருக்குது. அதிக நவீன வசதியை கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுற்றுலன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொன்னது அன்னிபெசன்ட் அம்மையார். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அன்னிபெசன்ட் அம்மையார். ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்காக வட்டமேசை மாநாட்டில் குரல் கொடுத்தவர் யாருன்னா ஏற்றமலை சீனிவாசன். சாரதா சட்டத்தின் படி பெண்களின் திருமண வயது எத்தனை வயதுனா 14 வயது. உலகளாவிய மனித உரிமையின் பேரறிக்கையை ஐக்கிய நாடுகளின் பொது சபை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் எது? மனித உரிமை பேரறிக்கையை ஐக்கிய நாடுகளின் பொது சபை நடந்துச்சு. அந்த ஐக்கிய நாடு பொது சபை எந்த மாநாட்டில் நிறைவேற்றுச்சுன்னா பாரிஸ் மாநாட்டில். மனித உரிமை பேரறிக்கையை பாரிஸ் மாநாட்டு. தமிழ்நாட்டில் நிலக்கடல் உற்பத்தியின் அளவு
நிலக்கடலையுடைய உற்பத்தியின் அளவு கிட்டத்தட்ட 7 லட்சம் டன்னு. அதிக உற்பத்தியாகும் பொருள், தமிழ்நாட்டில் அதிக அளவு உற்பத்தியாகும் பொருள் வந்து வாழை, தேங்காய். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இந்த இதில் உங்கள் ஃபீட்பேக்கு என்ன இருக்குதுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள் மேற்கொண்டு. அதுக்கடுத்து மேக்ஸ் கிளாஸும் நாம் ஒரு மேக்ஸ் கிளாஸை வந்து இது கீழே இருக்கக்கூடிய கொஸ்டினில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கிளாஸ்ன்னு போட்டு விட்டுறேன்.